1500 என்ற ஒரு வேல்யூ வரும். 1500. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து வாட்ஸில் சொல்லலாம். 1500 வாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பவருக்கு உண்டான விளக்கம் கிடச்சிச்சிங்களா? ஓகே, பவர் எவ்வளோ? 1500 வாட்ஸுன்னு கிடச்சிச்சிங்க. இப்போது 1500 வாட்ஸ் இந்த பேட்டரி வந்து திறனை வெளிப்படுத்துன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் பேட்டரியின் கிலோ வாட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா? கிலோ வாட்னா ஒன்றும் கிடையாதுங்க. இதை அப்படியே 1000ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 1.5 கிலோ வாட் வருங்க. 1.5 கிலோ வாட். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அப்போது இந்த பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? 1.5 கிலோ வாட். ஸோ சிம்பிள், இதுதான், அவ்வளோதாங்க. ஸோ பேட்டரியை கிலோ வாட்லேயும் நமக்கு செய்ய தெரியும், ஏஹெச்லேயும் செய்ய தெரியும். ஏஹெச்சில் கேட்டால் அது கிலோ வாட்டையும் சொல்ல தெரியும். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கே 60 ஏஹெச் செய்யுங்க, 50 வோல்ட்டில் 60 ஏஹெச் செய்யுன்னா பேட்டரியினுடைய திறன் எவ்வளோ? 3 கிலோ வாட்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ ஓகே, இப்போது நமக்கு ஒரு சின்ன விஷயம், இது சின்னது தான், ரொம்ப ஃபார்முலா ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கிடையாது, சின்ன விஷயம் அவ்வளோதாங்க. பவர் ஈக்குவல் டு V × I, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், அவ்வளோதாங்க. அது இது பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்டரியினுடைய ஏஹெச் ஆம்ஸ் அதனுடைய கரண்ட்டை முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து சந்திக்கலாம். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ட்ராக போதும், பேரலல் அண்டு சீரியஸ். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கிளாஸில் போயிட்டு அடுத்து வந்து டைரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் பார்க்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ், இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்னால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டோம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு முழு கைடாக இருப்பேன்.